ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோல எது பார்க்க போறோம்னா சந்தான நடிப்புல ரிலீஸ் ஆன மூவி தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா மே 16 அன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க? இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சந்தானம், கிங்ஸ்லி, ஜிவிஎம், நெல்கல் ரவி இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மூவில நடிச்சிருக்காங்க. இந்த மூவி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லைங்க, ஒரு சுமாரான படம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த அளவுக்கு இந்த படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் பே கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா புதுவிதமா சூப்பரா வெஞ்சு ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு சூப்பரான படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். அந்த படத்தோட பிரான்சைஸ் தான் இந்த படம். சும்மா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படம் கிடையவே கிடையாது. சந்தானம் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சந்தானோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை ஸ்லாங்ல பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு என்டர்டைனிங்காவே சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர அல்டிமேட்டா கதையில் என்ன தேவையோ எப்படி கொண்டு போகணுமோ அவ்வளவு சீக்வன்ஸா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா அருமையா நடத்தியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஸ்டோரி கொண்டு போன விதமாகட்டும், ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆகட்டும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரையாவே சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே செகண்ட் ஹாப்ல கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாப் அடுத்து என்ன சீன் வைக்கணும், எப்படி கொண்டு போகணும்னு எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாம எது பண்ணணும்னு தெரியாம அங்கங்க சீனை வைக்கிறாங்க, அங்க கார் ஓட்டுது அப்படி இப்படின்னு என்னென்னமோ காமெடி பண்றாங்க. எதுவுமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மினிமலான சிரிப்பு தான். ஒரு சிரிப்பு ஏதோ சிரிக்கணும்கோசரம் சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாப் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா சூப்பராகவே எடுத்து வச்சிருந்தாங்க. நீங்க டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அல்டிமேட்டா பயங்கர காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் ஆகட்டும் செகண்ட் ஹாப் ஆகட்டும் பயங்கரமாவே கொண்டு போயிருந்தாங்க ரெண்டுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி நல்லபடியா ஹிட் ஆகி ஒரு நல்ல ரீச் கிடைச்சிச்சு. அதையே திரும்ப கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா பயங்கர மொக்க பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணி டைரக்டர் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. படத்தோட காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஒரு அளவுக்கு சொல்லலாம், ரொம்ப சொல்ல முடியாது. சந்தானம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்றக்கூடிய ஆளு. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. எதுவுமே பண்ணாம ஒரு நார்மலா தான் இருக்காரு. இந்த மூவில அவர் என்ன பண்றாருன்னு சொல்ல தெரியல. அந்த மாதிரி காமெடி பெருசா இல்ல. அந்த நிழல்கள் ரவியோட காமெடி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த டாய்லெட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டா சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு புதுவிதமா ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் நிறைய வந்து சூப்பரா இருக்கு. பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிக்குள்ள மூவி காட்டுறாங்க. ஒரு சினிமாக்குள்ள ஒரு சினிமா எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர போரிங்கா என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியல. நிறைய ஆடியன்ஸ்க்கு பயங்கர குழப்பமாவே இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னே தெரியாத மாதிரி அந்த சினிமா பத்தி எல்லாம் பேசும்போது ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்தீங்கன்னா மக்களுக்கு யாருக்குமே புரியாது. இது ஒரு விதமா யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்னடா இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பேருக்கு என்ன நடக்குது ஏது போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. இது கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மூவி ஓகே தான். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியோட போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் இருக்கும். நீங்க மறக்காம வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.